மகம் மகம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. ஓகேங்களா? முருகப்பெருமான் சன்னதிக்கு போங்க. முருகப்பெருமானுக்கு வந்து அரளிப்பூ சரம் அதை வந்து அது ஒரு மாலையை கட்டி போடுங்க. முருகப்பெருமானை மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள். முருகப்பெருமான் சன்னதியை வந்து 9 முறை சுற்றி வாங்க. இதுதான் மிக மிக அற்புதமான ஒரு விஷயம். 9 முறை சுற்றி வந்துட்டு முருகப்பெருமான் சன்னதிக்கு முன்னாடி உட்காந்து மனமுருக வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூர்வீகம் தொடர்பான சின்ன பிரச்சனை இருக்குது, அது எல்லாமே தீர்ந்துடும். குழந்தைங்க வந்து விளையாடிக்கிட்டே இருக்காங்க, ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த குறைகள் எல்லாமே தீர்ந்துடும். அதேமாரி பூர்வீக சொத்துக்களில் வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்குமா, இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த வாரத்தில் 28, 30, 2, 4 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களில் முக்கியமான எந்த வேலை இருந்தாலும் சரி தாங்க செஞ்சு பாருங்கள், வெற்றிகளை மட்டுமே நீங்கள் பார்ப்பீங்க. 99 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். பூர நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் ஆஞ்சநேய பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். சரிங்களா? ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போங்க, துளசி மாலை வந்து கட்டி போடுங்க. ஓகேங்களா? ஆஞ்சநேயருக்கு வந்து 2 நெய் விளக்குகள் ஏற்றுங்க. மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஆஞ்சநேயருடைய ஸ்தோத்திரம் சொல்கிறத விட ராம நாம ஜபம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ராமநாம ஜபத்தை சொன்னீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே அவர் ரொம்ப அற்புதமாக நிறைவேற்றி வைப்பார் ஆஞ்சநேய பெருமான். ஆஞ்சநேய பெருமான் சன்னதியை வந்து 7 முறை சுற்றி வாங்க. ஓகேங்களா? 7 முறை சுற்றி வந்து மனமுருக வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குலதெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய கோளாறுகள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். பூர்வீக சொத்துக்களில் சின்ன பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, அது எல்லாமே தீர்ந்துடும். உங்களுடைய சகோதரர்களுக்குள்ள நல்ல நட்பு உறவு மேம்படும். இந்த வாரத்தில் 29, 1, 3 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களில் எந்த வேலை இருந்தாலும் சரி தாங்க செஞ்சு பாருங்கள், எல்லாத்துலேயும் வெற்றிகளை பார்க்கலாம். 7 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடலாம், இல்லை அப்படின்னா மஞ்சள் வஸ்திரம் சாத்தலாம், இல்லை வந்து கொண்டக்கடலையே வந்து கொண்டு போய் குரு பகவானுக்கு வந்து முன்னாடி வச்சுட்டு உங்களுடைய பெயரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அந்த நவகிரக சன்னதி வந்து 9 முறை சுற்றி வாங்க. 9 முறை சுற்றி வந்துட்டு குரு பகவானுக்கு முன்னாடி உட்காந்து மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2 நெய் விளக்குகள் போடுங்க. இந்த வழிபாட்டின் மூலமாக குலதெய்வ அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? குலதெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே தீர்ந்துடும். குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அருள் பெறுவதனால உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த வாரத்தில் 28, 30, 2, 4 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களில் முக்கியமான எந்த வேலை இருந்தாலும் சரி நாங்கள் செஞ்சு பாருங்கள், எல்லாத்துலேயும் வெற்றிகளை பார்க்கலாம். இந்த வாரத்தில் வந்து 5 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்.